வித்தியாசமான முட்டை குழம்பு பார்க்கலாமா? அதுக்கு வெந்தய குழம்பு மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அது எப்படி வைக்கணும்னா, எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், வெங்காயம், வெள்ளைப்பூடு, கறிவேப்பிலை, தக்காளி பழம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு, குழம்பு மசாலா தூள் போட்டு அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, புளி கரைச்சி கொஞ்சம் போல் ஊற்றி தண்ணி விட்டு கொதிக்க விடணும். ஒரு தோசைக்கல்லில் ஆஃப் ஆயில் மாதிரி போட்டுக்கணும். எண்ணெய் விட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் லைட்டாக வத்தல் தூள் தேவைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அது மாதிரி ஆஃப் ஆயில் மாதிரி போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் என்றைக்காவது கஷ்டம்னு ஒன்று வந்துச்சு வச்சுக்கோங்களேன், இந்த நாள் கண்டிப்பாக கடந்து போக ஒரு நாள் நம்ம நல்லா வருவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. எடுத்து வச்சு ஃப்ரை பண்ண அந்த முட்டையெல்லாம் கொதிச்சுட்டு இருக்க குழம்புல போடணும். அப்புறம் மூடி வைங்க. வச்சா ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா அழகான வித்தியாசமான முட்டை குழம்பு ரெடி. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.